ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அண்ணாமலை எனது நண்பர்தான். நான் கூறுவதை அவரோ, அவர் கூறுவதை நானோ செய்ய இயலாது என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதனை பார்க்கலாம். அது சும்மா சில பேர் கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு. நான் சுதந்திரமானவன் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். எங்கள் தொண்டர்கள் சொல்லதை தான் நான் கேட்பேன், எங்கள் நிர்வாகிகள் சொல்லதை தான் கேட்பேன். அதனால் திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர். நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம். ஆனால் இன்றைக்கு அரசியல் எல்லாம் தாண்டி அவர் நல்ல நண்பர். ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்துப்போகுது. இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை. அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார். அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார். அதுபோல நான் எனது தொண்டர்களுக்கு கட்டுப்படுவார். அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதை செய்வோமே தவிர அவர் பின்புல என்ன யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா? அதுவே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. என்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே வருத்தம் அளிக்கிறது. அது நண்பர் அண்ணாமலை அதை போட்டு செய்யவும் மாட்டார். திரும்ப சொல்லிட்டேன். இல்ல அவர் மூத்த அதிமுக நிர்வாகி. எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர். அவர் நாங்கள் வேற்று அணியில் இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை. அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு. இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேல் தலைமையில் எங்கள் நிர்வாகிகள்லாம் அவரை போய் சந்திக்கிறார். அவருக்கு ஆதரித்தார். ஏன்னா அவருடைய முயற்சி அவர் ஒன்றும் ரெட்டையில எனக்கு கொடுங்க, நான் பொதுச் செயலாளர் ஆகணும், நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெருவுக்கு தெரு போய் கூவலை. அவர் அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்னா இணைன்னு கோரிக்கை. பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராக இருந்தவர். அவர் பதவி வெறியிலேயோ ஆசையிலேயோ எதுவும் பண்ணல. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையணும், ஓர் அணியில இணையணும், இல்ல ஒன்று இணையணும்னு அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுதான் அதுக்கு எனது ஆதரவு உண்டு. திருப்பி பழனிசாமி தலைமையில ஏத்துக்கணுமானா அதுக்கு ஆதரவு இல்லை. புரியுதா? கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க. துரோகத்தோட போய் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? எங்களை நாங்களே அழைத்து கொண்டு இன்னொரு வயது வாழ வைக்க முடியாது. தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது. அதுதான் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.